வணக்கம். உளிகளை கூர்மைப்படுத்துவது குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். உற்பத்திக்கான அடிப்படை செயல்முறைகளில் இதுவும் ஒன்றாகும். உளிகளை கூர்மைப்படுத்துவது பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த பாடம் முடிவடையும் போது பின்வருவனவற்றை உங்களால் செய்ய முடியும். பெடஸ்டல் கிரைண்டிங் மெஷினில் கோல்ட் சிசில்ஸ்களை கூர்மைப்படுத்துவதற்கான செயல்முறையை சொல்வது. பெடஸ்டல் அல்லது பெஞ்ச் கிரைண்டரை பயன்படுத்தி ஃபிளாட் சிசில்ஸை மறுபடியும் கூராக்குதல். பெடஸ்டல் அல்லது பெஞ்ச் கிரைண்டிங் மெஷினை பாதுகாப்பாக இயக்குதல். சிசில் என்பது ஒரு உலோகத்தை வெட்டுவதற்கும் பிசிறு நீக்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு வெட்டும் கருவியாகும். இது பெரும்பாலும் மரம், கல் அல்லது உலோகம் போன்ற கடினமான பொருட்களை செதுக்க அல்லது வெட்ட ஹேமர் கொண்டு தட்டுவதன் மூலம் பயன்படுத்தப்படுகிறது. உலோக வேலைகளில் பயன்படுத்தப்படும் சிசில்ஸை இரண்டு முக்கிய வகைகளாக பிரிக்கலாம்: ஹாட் சிசில் மற்றும் கோல்ட் சிசில். ஹாட் சிசில் சூடான உலோகத்தை வெட்டுவதற்கு ஹாட் சிசில் பயன்படுத்தப்படுகிறது. கோல்ட் சிசில் ஒரு கோல்ட் சிசில் பதனிட்ட எக்கால் ஆனது மற்றும் இது பிசிறு நீக்குதல் மற்றும் வெட்டும் வேலைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சிசலில் பின்வரும் பகுதிகள் உள்ளன: ஹெட், பாடி மற்றும் பாயிண்ட். சிசல் உயர் கார்பன் எக்கு அல்லது குரோம் வெனடியம் எக்கால் தயாரிக்கப்படுகின்றன. பிசிறு உள்ள மேற்பரப்புகள் கரடு முரடாக இருப்பதால் அரம் கொண்டு தேய்த்து அவை ஃபினிஷ் செய்யப்பட வேண்டும். சிசல்ஸின் குறுக்கு வெட்டு தோற்றம் பொதுவாக அறுகோணம் அல்லது எண்கோண வடிவத்தில் இருக்கும். வெட்டும் விளிம்பு கடினமாக்கப்பட்டது மற்றும் பதனிடப்பட்டது. சிசல்ஸில் பல்வேறு வகைகள் உள்ளன. அவை ஃபிளாட் சிசில்ஸ், கிராஸ்கட் அதாவது கேப் சிசில்ஸ், ஹாஃப் ரவுண்ட் சிசில்ஸ், டயமண்ட் பாயிண்ட் சிசில்ஸ், வெப் அதாவது பஞ்சிங் சிசில்ஸ். ஃபிளாட் சிசில்ஸ் பெரிய தட்டையான மேற்பரப்புகளில் உள்ள உலோகத்தையும் வெல்டிங் இணைப்பு மற்றும் வார்ப்புகளில் பிசிறு தட்டிய அதிகப்படியான உலோகத்தையும் அகற்ற ஃபிளாட் சிசில் பயன்படுகிறது. கிராஸ்கட் அதாவது கேப் சிசில் சாவித்துளைகள், காடிகள் மற்றும் இடைவடு பள்ளங்களை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. வளைவான காடிகளை அதாவது ஆயில் காடிகள் வெட்டுவதற்கு ஆஃப் ரவுண்ட் சிசில் பயன்படுத்தப்படுகிறது. மூலைகளிலும் இணைப்புகளிலும் உள்ள பொருட்களை ஸ்கொயரிங் செய்வதற்கு டயமண்ட் பாயிண்ட் சிசில் பயன்படுத்தப்படுகிறது. வெப் என்னும் பஞ்சிங் சிசில் ஆனது செயின் துளையிட்ட பிறகு உலோகங்களை துண்டித்து எடுக்க பயன்படுகிறது. கிரவுனிங் சிசிலினுடைய கூரான வெட்டு விளிம்பில் ஒரு சிறிய வளைவு செய்யப்படுகிறது. இது கிரவுனிங் என்று அழைக்கப்படுகிறது. சிசிலினுடைய மூலைகளில் குழி ஏற்பட்டு கூர்முனை உடைய வழி உண்டாவதை தடுக்க இது செய்யப்படுகிறது. கிரவுனிங் செய்வதால் பிசிறு நீக்கும்போது சிசில் ஒரு நேர்கோட்டில் சுதந்திரமாக செல்ல முடியும். ஒரு சிசிலில் உள்ள 3 கோணங்கள்: பாயிண்ட் ஆங்கிள், ரேக் ஆங்கிள், கிளியரன்ஸ் ஆங்கிள். பிபிஇ தேவைப்பாடுகள்: ஹெல்மெட், கண்ணாடி, ஏப்ரன், கையுறைகள் மற்றும் பாதுகாப்பு காலணிகள். பயன்படுத்துவதற்கு முன் சிசிலை கூராக்கவும், துருப்பிடிக்காமல் இருக்க சிசில் மீது ஆயில் தடவவும். சிசிலுடைய ஹெட்டில் ஆயில் அல்லது கிரீஸ் இருக்கக்கூடாது. நைந்து போன தலை அதாவது மஷ்ரூம் ஹெட் கொண்ட சிசில் உபயோகத்தை தவிர்க்க வேண்டும். எப்போதும் ஓரங்கள் செதுக்கப்பட்ட சரியான சிசிலை பயன்படுத்தவும். சிசிலை கூராக்குதல் உபயோகிப்பதன் காரணமாக சிசில்ஸ் மழுங்கிவிடும். பிசிறு நீக்குவதில் திறனுடன் செயல்படுவதற்கு சிசில்ஸ் வழக்கமாக மறுபடியும் கூர் ஆக்கப்பட வேண்டும்.
சிசல்ஸ் கிரைண்டிங் மெஷினில் கூர் ஆக்கப்படுகின்றன. இப்போது கிரைண்டிங் செயலாக்கத்தில் அடங்கியுள்ள நடைமுறைகளுக்குச் செல்லலாம். கிரைண்டரை இயக்குவதற்கு முன் கிரைண்டிங் சக்கரத்தை பின்வருமாறு சோதிக்கலாம். மெருகு சேர்ந்திருக்கிறதா என்று கண்டறிய கிரைண்டிங் சக்கரத்தின் குறுக்கே விரலால் நழுவுதல். ஒரு கிரைண்டிங் சக்கரத்தின் வெட்டு விளிம்பில் உள்ள உராய்வு உருவாக்கும் பரல்கள் தேய்வதால் கண்ணாடி போன்ற தோற்றம் பெறுகிறது. இது கிரைண்டிங் செய்யும் வேகத்தை குறைக்கிறது. மெருகு சேர்ந்திருந்தால் பயிற்றுவிப்பாளர் உதவியுடன் சிலிக்கன் கார்பைட் ஸ்டிக்ஸ் பயன்படுத்தி சக்கரத்தின் மேல் பகுதியை சீராக்கவும். பார்ப்பதன் மூலம் விரிசல்கள் உள்ளனவா என்று சோதிக்கவும். கிரைண்டரை ஆன் செய்து பாதுகாப்பிற்காக சக்கரத்தின் ஒரு பக்கமாக நின்று சக்கரம் சரியாக இயங்குகிறதா மற்றும் அதிக அதிர்வு இல்லையா என்பதை பார்க்கவும். கொள்கலனில் போதுமான கூலண்ட் இருப்பதை உறுதிப்படுத்தவும். PPEகள் மூலம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுதல். கிரைண்டிங் சக்கரத்தை சோதித்த பிறகு அடுத்த கட்டம் கிரைண்டிங் பற்றியது. கிரைண்டிங் செய்யும்போது சிசலை பிடிக்க காட்டன் வேஸ்ட் அல்லது பிற பொருள்களை பயன்படுத்த வேண்டாம். சக்கரத்தின் முகப்பை மட்டும் பயன்படுத்தவும், பக்கங்களை பயன்படுத்த வேண்டாம். கிரைண்டரை இயக்கி சிசலை கூராக்க தொடங்குவோம். சிசலின் விளிம்பை சக்கர மேற்பரப்புக்கு இணையாக பிடிக்கவும். 60 டிகிரி கூம்பு கோணத்தை பெறும் வகையில் சிசலின் உடற்பகுதியை 30 டிகிரி கோணத்தில் இருக்க வேண்டும். டூல் ரெஸ்ட் மீது சிசலின் உடற்பகுதியை வைத்து சக்கரத்தை கூர்முனை தொட அனுமதிக்கவும். வெட்டு விளிம்பில் அதிகப்படியான வெப்பத்தை தடுக்க முடிந்தவரை குறைந்தபட்ச அழுத்தத்தை பயன்படுத்துங்கள். வெட்டு விளிம்பில் குவிவுத்தன்மை ஏற்பட கூர்முனையின் இருபுறமும் வில் போன்ற அசைவில் அழுத்தவும். அதிகம் சூடாவதை தவிர்க்க சிசிலை தேவைப்படும்போது குளிரூட்டியில் நனைக்கவும். வெட்டு விளிம்பின் எதிர்ப்பக்கத்திலும் இதேபோல கிரைண்டிங் செய்வதை தொடரவும். கூம்பு கோணத்தை ஒரு கூம்பு பாகைமானி மூலம் சோதிக்கவும். தொகுப்பாக நாம் சிசல்ஸ், பல்வேறு வகையான சிசல்ஸ், கிரைண்டிங் மெஷினை பயன்படுத்தி சிசல்ஸை கூர்மைப்படுத்துவது எப்படி ஆகியவற்றை பற்றி கற்றுக்கொண்டோம். எனவே இதுவே உளிகளை கூர்மைப்படுத்துவது பற்றிய அனைத்துமாகும். நீங்கள் அனைத்து கருத்தமைவுகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.